விஎம் டாக்ஸ் ஆன் பிஸ்னஸ் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம கூட இணைந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கோவையில ஹார்ட்வேர் கடல் அப்படின்ட்டு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு பிஸ்னஸ் என்டிட்டியை ரன் பண்ணிட்டு இருக்கிற நாப்ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் சைலேஷ் கோல்ஷா அவர்கள் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் சார். வி ஆர் ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். சைலேஷ் கோல்ஷா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ப்ராமினண்டான ஒரு பிஸ்னஸ் மேன், நிறைய சோசியல் சர்வீஸ் மைண்ட் செட் உள்ள ஒரு இண்டிவிஜுவல். ரோட்டரி மாதிரி நிறைய ஆர்கனைசேஷனோட சேர்ந்து கம்யூனிட்டி பில்டிங்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது இல்லாமல் ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ்ல வந்து இன்னைக்கு சக்சஸாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பர்சன் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பைரிங் மொமெண்ட். சார், இப்போ காலேஜஸ் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போயிட்டு ஒரு நல்ல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க எப்படி சார் பிசினஸை தேர்ந்தெடுத்து உள்ள வந்தீங்க? So thank you for this great opportunity. I am really happy to be associate here in VM Talks in Business with you, and I am a big fan of yours, sir. Thank you. I have been watching your YouTube podcast regularly, and very very inspiring videos you have shared in that. So அதை ஒவ்வொரு வீடியோவிலே வந்து நிறையா லேர்ன் பண்ணக்கூடிய இதே இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் த சொசைட்டி இன் லேர்னிங் ஸோ மெனி நியூ திங்ஸ் இன் பிஸ்னஸ். கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு மான்செஸ்டர் ஆஃப் சவுத். ஸோ இவ்வளோ பெரிய வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்கும்போது நம்ம ஏன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனோம்? வை டோன்ட் வி கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட்? அது ஒரு தாட் வச்சு வி ஸ்டார்டட். ஐ தாட் ஆஃப் கெட்டிங் இன் டு பிஸ்னஸ் அண்ட் அது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ஒரு அமைஞ்சிருக்கு. ஓகே, ஃபென்டாஸ்டிக் சார். சார் பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம சீக்கிங் பண்றதை விட எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹாப்பி டு ஹியர் சார். இப்போ நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய பிசினஸ் இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஹப்பா இருந்தது, நிறைய ஃபவுண்டரிஸ் இருந்தது, பம்ப் மேனுஃபேக்சரிங் இருந்தது. ஸோ அப்படி இருக்கையில நீங்க ஏன் சார் ஹார்ட்வேரை சூஸ் பண்ணி வந்தீங்க? நல்ல கேள்வி சார். கோயிங் பேக் டு த மை காலேஜ் டேஸ் ஒரு 1998-99ல when I was in college, appo I was supporting my elder brother in his plywood business. We run a plywood company in Coimbatore in the name of Pankaj Plywoods. That is almost a 35-year-old company. So appo ande I used to be with I used to interact with many architects, interior designers, contractors. Appo pathina I found that there is a gap, a big gap, where people they buy they have requirement, பட் அவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு சோர்ஸ் இல்லை ஹார்ட்வேருக்கு. அந்த ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சென்னை, பெங்களூர், மும்பை போயிட்டு அங்கேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு பேஸாக எடுத்துட்டு வி தாட் வை நாட் ஸ்டார்ட் அ ஹார்ட்வேர் ஷாப் வித் ஹை குவாலிட்டி அண்ட் பிரிங்கிங் இன் லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இன் த சிட்டி. பிகாஸ் கோயம்புத்தூரில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நிறையா பெரிய வீடு கட்டுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ், ஆஃபீஸஸ் கட்டுறாங்க. ஸோ அதுக்கே அந்த டைமில் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறையா ஜாஸ்தி இருக்கு. ஸோ இங்கே ரிசோர்ஸ் இல்லாதனால வி ஸ்டார்டட் திஸ் ஹார்ட்வேர் பிஸ்னஸ். ஓகே, பெர்ஃபெக்ட் சார். நீங்க பிசினஸுக்குள்ள வரையில வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் ரொம்ப நல்லபடியா இருந்தது. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு growth ஃபேஸ்ல இருந்தது. ஸோ அதுல வந்து டிசைன்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி வந்து பெங்களூர், சென்னை, நார்த் இந்தியா அந்த மாதிரி தான் பீப்புள் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஏன் இங்க வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியால நீங்க ஒரு பெரிய பிசினஸ் கான்செப்டை வந்து ப்ரொவைட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வரீங்க. சந்தோஷம் சார். இப்போ இன்னைக்கு டேட்ல கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு பில்டர்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சிவில் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி, ஸோ வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல ஒரு நல்ல ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா அவங்க சொல்ற எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நாப்ஷாப்பா இருக்கு. ஆக்சுவலா அது என்ன சார் நடக்குது? என்ன ஒரு மந்திரம் அங்க? என்ன ஒரு பிசினஸ் சீக்ரெட் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? அதை சார், பெரிய பிசினஸ் சீக்ரெட் அது ஒன்றும் இல்லை. பட் ஒன் திங் இஸ் வெரி ஷியோர் அண்ட் வெரி கிளியர் that if you build trust among people, if you bring a lot of innovations in the field, plus if you understand that what is the need of the hour, அங்கே என்ன requirement இருக்கு, அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி if you bring in products which are of high quality and affordable price and justified cost,
So definitely people will look for it. So அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் we understood that here people are very sensitive. They look for quality and longevity. So we started searching for brands which are very good in their industry. So அந்த brands எல்லாம் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அது கிடைச்சிது. அதனால people started, we build a trust in the among the people in the society that knob shopல வந்து எது கேட்டாலும் கிடைக்கும், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு, வேல்யூ ஃபார் மணி இருக்கு, ஜஸ்டிஃபைட் காஸ்ட் இருக்கு. So that is the reason the society supported us, and word of mouth become a source of progress for us. ஓகே, எக்ஸலன்ட் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months முன்னாடி நான் உங்கள் நாப் ஷாப்பை விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய என்ன பிரமிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா, இது என்ன ஜுவல்லரி ஷாப்பா இல்லை ஹார்ட்வேர் ஷாப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கர எலிகண்டா, நீட்டா, கிளீனா, ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஆக்சுவலா இப்படி பில் பண்ணணும், இவ்வளவு ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க்கு உங்களுக்கு எப்படி சார் வந்தது? இது சார் இந்த ஜுவல்லரி ஷோரூம் மாதிரின்னு சொன்னீங்களா, இந்த ஜுவல்லரி ஷோரூமே தான். an ornament is used to beautify human being. அதே மாதிரி hardware is used to beautify your home. So it is nowhere less than an ornament, sir. சூப்பர் சார், எக்ஸலண்ட். ஸோ அந்த ஒரு எலிவேட்டட் தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, நீங்கள் அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக என்னோட வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்களையெல்லாம் எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக பர்சனலாக தெரியாது. பட் உங்களுடைய ஷாப்ல தான் நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கும் ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. வீட்டில் யார் வந்தாலும் நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு எலிகண்டா ட்ரெண்டா இருந்தது ஆக்சுவலா. தென் என்னோட பர்ச்சேஸ் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெசிவான ஃபேக்டரா இருந்தது. உங்க ஸ்டாஃப் ஒருத்தங்க வந்து கடைசியில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க, ஸோ இவர் தான் சார் நாப் ஷாப்னுடைய ஓனர் அப்படின்ட்டு. அப்போ நீங்க வந்து ரொம்ப ஒரு வெல் கிரவுண்டடா அப்ரோச் பண்ணீங்க ஆக்சுவலா. அது இன்னைக்கும் எனக்கு ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்பைரிங் மொமெண்டா இருக்கு. நிறைய நேரத்துல ஒரு பிசினஸ் குரோத் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னாக்க, ஸோ அதனுடைய ஃபவுண்டரோ ஓனர்ஸோ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸுக்கு வர்றதில்லை. ஸோ நீங்க அவ்வளோ ஒரு ஃபிளெக்சிபிளா டவுன் டு த எர்த்தா நீங்க அப்ரோச் பண்ணி எங்களுக்கு அதுவே ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரா இருந்து திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது. எப்படி சார் இவ்வளவு வளர்ச்சி இருந்தால் ஒரு வெல் கிரவுண்டடா இருக்கீங்க? சார் இந்த வளர்ச்சி நம்ம மக்கள்லாம் தான் அவங்க கொடுத்த வளர்ச்சி தான் இது. ஸோ எப்பவுமே வந்து அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும், அந்த எண்ணத்தோட தான் இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது எப்பவுமே நான் சொன்னல நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஹேண்ட்ஸ், தட் இஸ் இந்த பீப்புள், த சப்போர்ட் பீப்புள் வி ஹேவ், அவங்க கூட நம்ம இருந்தோம்னா எப்பவுமே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அண்ட் அவங்களும் வந்து ஏதாவது சப்போர்ட் வேணும்னா இமீடியட் நம்ம கிட்ட கேட்டு அதை வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக கொடுத்துருவாங்க. ஸோ எப்பவுமே வந்து அந்த கஸ்டமரோட கனெக்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த பிஸ்னஸ்ல சக்ஸஸ் ஆகணும்னா டெஃபினெட்லி கஸ்டமர் கூட அந்த இன்ட்ராக்ஷன், அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தா தான் பிஸ்னஸ்ல சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, சாரோட ஆன்சரை நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு தமிழ்ல ப்ராவெர்ப் மைண்ட்ல வருது. முதலாளி வந்து முதல் தொழிலாளி அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிலாளிகள் எல்லாம் முதல் போடால முதலாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ரோச்ல இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, ஸோ நீங்க வந்து ஒரு கஸ்டமரை வந்து ஃபென்டாஸ்டிக்கா டேக் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த லாங் ஜேர்னி பாசிபிளா ஒரு சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு நாள் ஆகுது சார், எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி? சார் நாள் இல்ல சார், வருஷம். ஸோ இப்போதான் வி செலிப்ரேட்டட் அவர் சில்வர் ஜூப்ளி சார். அண்ட் சுட உங்களோட விஎம் டாக்ஸ் சேனல்ஸ்ல உங்கள்ட்ட சந்திக்கிறேன் சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். 25 years அப்படிங்கிற ஒரு மேஜிக் மொமெண்ட், ஒரு இன்ஸ்பைரிங் மொமெண்ட் தான் ஒவ்வொரு பிசினஸுக்கும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 1 yearக்கு அப்புறம் 4 பிசினஸ் தான் இருக்கு, 6 பிசினஸ் காணாம போயிருது. அந்த 4ல வந்து சில்வர் ஜூப்ளியை நோக்கி போறது 25 years கம்ப்ளீட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பிசினஸ்மே வந்து ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட், குவாலிட்டி, சர்வீஸ், வெரைட்டிஸ், ஸோ தன்னை தானே புதுப்பிச்சுக்கிறது, அப்டேட்டடா இருக்கிற பிசினஸ் தான் சக்சஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் இன்னைக்கு 25 years செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க எங்க நேயர்களோட சேர்ந்து விஷ் பண்றது 50 years செலிப்ரேட் பண்ணிட்டு நீங்க எங்க சேனலுக்கு திரும்ப வரணும் அப்படின்ட்டு தான். ஸோ அப்போ இவ்வளவு ஒரு லாங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல 25 yearsக்கு முன்னாடி அந்த பிசினஸ் எப்படி இருந்தது, இப்போ வந்து ஒரு 25 years கழிச்சு பிசினஸ் எப்படி சார் இருக்கு உங்க பார்வையில?
சார் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி பிஸ்னஸ் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு பிஸ்னஸ் இருக்கிறது தெர் இஸ் a lot ஆஃப் டிஃப்ரென்ஸ். Okay. நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, அவ்வளோ எக்ஸ்போசர் இல்லை. அதை வந்து கார்பெண்டர்ஸ் கூட வருவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, கஸ்டமர் வாங்கிட்டு போயிடுவாங்க, ஹாப்பியாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அண்டு அப்படி ஸ்மூத்தி பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து லாஸ்ட் இந்த 20 இயர்ஸ்லேயே இந்த கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டோட்டலி மாறிடுச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்போசரும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் இன்வால்மெண்ட்டு, சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் ரெண்டாவது அந்த குவாலிட்டி என்னங்கிறது நிறையா மக்கள் வந்து ரொம்ப கீனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து நம்ம நல்லா பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் ப்ரைஸ், யூசர் ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து மைண்டில் வச்சுட்டு தான் பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே சார், இந்த ஆன்சரில் சில பிஸ்னஸ் பீப்புள் தான் வாக் த டாக் அப்படிம்பாங்க. ரியலாக வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது, உங்கள் ஷாப்பில் விசிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6-7 இயர்ஸுக்கு முன்னாடி நான் அந்த டேல நாப் ஷாப்புக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸை ரீகால் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக உங்கள் சர்வீஸு, ப்ராடக்ட்டு அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரியலி ஃபென்டாஸ்டிக். ஆக்சுவலாக இப்போது அந்த 25 வருஷ ஜேர்னி அப்படிங்கிறது நம்ம ஆக்சுவலாக என்னோட பார்வை வந்து இது ஜஸ்ட் லைக் தட் பபுள் ஆன் தி என்ன சொல்றது பால் மாதிரி கீழே இருந்து மேல போயிருக்க முடியாது. ஸோ நிறைய பீப்புளை கடந்து வந்திருப்பீங்க. எல்லாம் ஒரு டீம் ஒர்க்கு தான். இதுக்கு நிறைய பீப்புள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்க கிராட்டிடியூடை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா யாரெல்லாம் சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இமாலய வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போனதுக்கு உதவுனாங்க? நீங்க இந்த மொமெண்ட் when you want to thank for those people அப்படின்னா அது யாரா இருக்க முடியும் சார்? சின்சியர் தேங்க்ஸ் டு த ஆல்மைட்டி, பிகாஸ் டெஃபினெட்லி கடவுளோட சப்போர்ட் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. பட் அந்த கடவுள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்தது மக்கள் மூலயமா. ஸோ ஐ ரியலி மை சின்சியர் தேங்க்ஸ் டு த சொசைட்டி, the customers who accepted us, who accepted our quality. நம்ம எது பெஸ்ட் ப்ராடக்டாக கொண்டு வந்தோமோ அதை அக்செப்ட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் த என்டையர் ப்ரொஃபஷனல் ஃபெட்டர்னிட்டி பார்த்தீங்கன்னா த டாப் லீடிங் ஆர்கிடெக்ட்ஸு கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, அக்ராஸ் தமிழ்நாடு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு சிட்டிலேருந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸா, ஃப்ரெண்ட்ஸா ஒரு அசோசியேட் ஆர்கிடெக்ட்ஸ் மூலயமா தெரிஞ்சுட்டு நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வெளியூர்லேருந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி, ஸோ இந்த மாதிரி த என்டையர் சொசைட்டி they supported us. And above all, normally the people call is employees or staff and சொல்லுவாங்க. We call them as our extended supports, extended hands. So அது வந்து our extended family மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணது. So I express my heartfelt gratitude to my extended family, that is the executives, the peoples of Knob Shop, and the entire society for supporting us. Okay. So inspiring, sir, about your gratitude towards all people in various walks of the life. வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களை ரீகால் பண்ணி இந்த ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்ல வந்து அவங்களுக்கு கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்றதுல. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏணிப்படிகளை எட்டி உதச்சிட்டு மறந்துடுறாங்க ஒரு பெரிய லெவல்ல போன உடனே. ஸோ நீங்க இந்த கிராட்டிடியூட் வந்து ரியலா வந்து நீங்க ஒரு நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல எனக்கு கண்டிப்பா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ண பின்னாடி. இந்த 25 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஜேர்னில பொதுவா எல்லா பிசினஸ் மேனுக்குமே வந்து இந்த ரோசி பிக்சர்ஸ் இருக்காது. அப்ஸ், டவுன்ஸ், சேலஞ்சஸ் வந்து நிறைய இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் எல்லாம் கடந்து வந்தீங்களா சார்? சார் சேலஞ்சஸ் இல்லாமல் இன்னைக்கு பிஸ்னஸே இல்லை. அண்ட் விதவுட் சேலஞ்ச் ஈவன் லைஃப் பிகம்ஸ் போரிங் சார். ஸோ பட் யா, இனிஷியல் டேஸ்ல த early 2000s பார்த்தீங்கன்னா when we started business, பெருசாக சேலஞ்சஸ் இல்லை. the business was easy going. பட் ஸ்லோலி வந்து as people மக்களோட எக்ஸ்போசர் ஜாஸ்தி ஆகுது, people started traveling across the country, across the world. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அப்போது அக்கார்டிங்லி we also we upscaled our technology and product range, and அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு
now we are in a comfortable position and அப்போதான் பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுது. ஓகே, ஸோ உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அதுக்கான சீக்ரெட் அப்படின்ட்டு இருக்கீங்க. Okay. சரி, இப்போ கோயம்புத்தூர் சிட்டி எடுத்துட்டாலும் சரி, இல்லை தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் எடுத்து பார்த்தாலும் சரி, இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி இருக்கு. நாப் ஷாப்புக்கு ஏன் வரணும் சார்? என்ன டிஃபரன்சியேட்டர், என்ன ஸ்பெஷல் ரைட்? வேற ஏதாவது சர்வீஸ்க்கு இது ஆஃபர் பண்றீங்களா? ஸோ என்ன, ஹவ் யூ ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் அன் அதர் ஹார்ட்வேர் என்டிட்டிஸ்ங்க? சார் நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். நிறையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்ட்ரீட்ல நிறைய ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் இருக்கு. பட் வை நாப் ஷாப்? நாப் ஷாப்ல பார்த்தீங்கன்னா யூ வில் டிஃபரன்ஷியேட். இப்போ நீங்கள் we have very highly skilled executives. They are well trained and they know the subject, they know the product. ஸோ உங்களோட எல்லா கேள்விக்கு அவங்கள்ட்ட வந்து பதில் இருக்கும். That is one thing. Apart from that, since the market is growing and post COVID பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வேணும் எல்லாமே. People will not give any time. ஸோ இப்போ இந்த கார்பெண்டரை வச்சு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டைம் டிலே ஆகுது. ஸோ வி அண்டர்ஸ்டுட் த பல்ஸ் ஆஃப் த மார்க்கெட் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃபரிங் ஒன் மோர் service, that is modular section. So post 2020 we started giving a modular services. We manufacture a modular furniture in the factory and install at the site. So adile advantages enna, you get world class quality and very very reasonably priced and aesthetically it looks very beautiful. So already this trend has been brought to the India by some renowned brands. So அவங்களோட நம்ம குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மச் ஹையர் அண்ட் பெட்டராக இருக்கேன். பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் த கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மெண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் ஆஸ் பர் தேர் நீட். ஸோ வி கஸ்டமைஸ் எவ்ரி module for them. So that modular segment is really doing excellent nowadays. ஒரு மாடுலர் கிச்சன் செக்மெண்ட் ஒரு புதுசா ஆட் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா சார்? ஓகே, அது எப்படி சார் சர்வீஸ் கொடுக்குறீங்க? ஏதாவது ஒரு 2D 3D டிசைனரை வச்சுட்டு நீங்க ஏதாவது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்களா? இல்ல ஒரு காமன் மேன் மாடுலர் கிச்சனை பத்தியே தெரியாதவங்களுக்கு வந்து அதை எப்படி அவங்கள பிக்சரைஸ் பண்ணி அவங்களுக்கு அதை ஒரு டிசைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்க சார்? ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையா வேர்ல்டு ஓவர் வந்து எக்ஸிபிஷன் எல்லாம் போய் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் லாட் ஆஃப் இந்த மாடுலர் கிச்சன்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம ஷோரூம்லேயே ஒன் பர்டிகுலர் ஃப்ளோர் இதுக்கே தனியாக டெடிகேட் பண்ணியிருக்கோம். அங்கே வேர்ல்டு ஓவர்லேருந்து நிறையா அந்த கிச்சன் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வி ஹவ் கிரியேட்டட் சம் ப்ரோட்டோடைப் டிசைன்ஸ் அண்ட் மாடுலர் கிச்சன்ஸ் அதில் வந்து லைவ் டிஸ்பிளேல இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட் லுக்ஸ் லைக் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் இருந்தால் இப்போ இந்த கிச்சன் அப்படியே வாங்கி வீட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு டெம்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கே வந்து எங்கள்கிட்ட டிசைனர்ஸ் டீம் இருக்குது, எக்ஸிக்யூஷன் டீம் பண்ணுற டீம் இருக்குது, ப்ளஸ் ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட்டில் நமக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ஆல்மோஸ்ட் 20-25 இயர்ஸ் வந்து இந்த ஜாயினரிஸ் நம்ம சேல் பண்ணுறதுனால தட் இஸ் அவர் கோர் ஸ்ட்ரென்த்துங்க. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்ல எங்களால் வந்து நல்லா கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, வித் திஸ் வி ஆர் நியரிங் டு தி part 1 interactive session podcast with Mr. Sailesh Kolcha. Please wait for a next edition.